எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ முழுதும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்புமே வாரத்தில் ஒரு நாள் நம்ம காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட் போவோம். மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் என்னென்ன காய்கறி இருக்குது, இல்லை நம்ம என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெண்டாவது மார்க்கெட்டுக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாடியே எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து காய்கறி ஒரு ரேட்டை சொல்லி தான் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு கடையும் நீங்கள் பாருங்கள், யார் யார் என்ன ரேட்டு சொல்லி சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். மூணாவது எடுத்த உடனே ஒரே கடையில் நீங்கள் எல்லா பொருளும் வாங்கிறாதீங்க. ஒரு 4-5 கடை நல்லா விசாரிச்சுட்டு உங்களுக்கு ரேட்டு எந்த கடையில் கம்மியாக இருக்கோ நீங்கள் அந்த கடையில் நீங்கள் காய்கறி வாங்கிக்கோங்க. அஞ்சாவது நம்ம வீட்டில் யார் யார் என்ன காய்கறி சாப்பிடுவாங்க, சாப்பிட மாட்டாங்கன்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது சாப்பிட்ற காய்கறியை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க. சாப்பிடாத காய்கறி எல்லாமே வாங்கி அது கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். அஞ்சாவது வெங்காயம் தக்காளி நான் நிறைய வாங்கிக்கிறவேன். ஏன்னா காய்கறி இல்லாதப்போ அந்த வெங்காயம் தக்காளியை போட்டு நான் குழம்பு வச்சுக்கிறவங்க. கண்டிப்பாக இல்லத்தரசிகளுக்கு தெரியும், காய்கறி இல்லாதப்போ அந்த வெங்காயம் தக்காளி தான் நம்மளுக்கு கை கொடுக்கும். வெங்காயம் தக்காளி போட்டு பூண்டு குழம்பு வைக்கலாம், மிளகு குழம்பு வைக்கலாம், அப்பளம் குழம்பு வைக்கலாம், எல்லா குழம்புமே வைக்கலாம். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது எனக்கு அந்த வெங்காயம் தக்காளி தாங்க. நான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக நான் காய்கறியும் வாங்க மாட்டேன். இடையில வீட்டு சைடு கீரை வரும். வாரத்தில் 2 நாள் நான் கீரை வாங்கிக்கிறவேன். இவ்வளோ தாங்க என்னோடய காய்கறி. நான் இந்த மாதிரி தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். அளவுக்கு மீறி வாங்கி எல்லாமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஃப்ரிட்ஜிலே வச்சாலும் அது 3 நாளைக்கு மேலே தாக்கு பிடிக்கிறது கிடையாது. எல்லாமே ஒரு மாதிரி ட்ரை ஆகிரும். அதனால் நான் அளவுக்கு அதிகமாக எதுவும் நான் வாங்க மாட்டேன். பழங்கள் கூட என்னோடய பசங்க என்னென்ன சாப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்துட்டு தாங்க வாங்குவேன். கொய்யாப்பழம், மாதுளம்பழம், ட்ராகன் ஃப்ரூட்டு, அப்புறம் நெல்லிக்காய் வாங்கினேன். நெல்லிக்காய் சாப்பிட்றதுல உண்மையிலே ரொம்ப நல்லது. நான் பசங்க அந்த வாட்டர் கேன் தண்ணி கொண்டு போகிறாங்க இல்லையா, அதில் கட் பண்ணி நம்ம வாட்டர் கேனில் நெல்லிக்காவை போட்டோம்னா நெல்லிக்காயோட சாறு ஃபுல்லாக அதில் போயிடும். தண்ணி குடிக்கும் போது அந்த நெல்லிக்காயோட சத்து ஃபுல்லாக அந்த தண்ணியில் இறங்கிடும், குடிச்சிக்கிடுவாங்க. ரொம்ப நல்லது. தண்ணி குடிச்சு முடிச்சப்பட்டும் நெல்லிக்காவை கடிச்சு சாப்பிட்ருவாங்க. உண்மையிலே நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பசங்களுக்கு கட்டாயமாக நீங்கள் நெல்லிக்காய் வாங்கி கொடுங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ மட்டன் குழம்பு நம்ம எப்படி என்னோடய ஸ்டைலில் நான் எப்படி மட்டன் குழம்பு வறுத்து அரைச்சி எப்படி செய்கிறேன்னு நம்ம பார்க்கலாம். அரிசி வறுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு 1/2 கிலோ மட்டன் தான் வாங்கியிருக்கேன். அரிசி ஒரு 2-3 டீஸ்பூன் போட்டு அரிசி நல்லா ரோஸ்ட்டு சிவப்பாக வர அளவுக்கு நம்ம வறுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் மிளகா, தனியா, சீரகம், சோம்பு, மிளகு, இஞ்சி, பூண்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஜாதிபத்திரி, அன்னாச்சிப்பூ, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நம்ம பிரியாணி கரிமீசப்பட்டைன்னு சொல்லுவோம்ல, அது நான்வெஜ்ஜுக்கு நம்ம போடுற கரிமீசப்பட்டை என்னென்ன இது இருக்கோ அதெல்லாம் போட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிறவங்களுக்கு நம்ம வறுத்துக்கிடலாங்க. நல்லா வறுத்து அரைச்சோம்னா அந்த பொடி உண்மையிலே ரொம்ப வாசனையாக இருக்கும். இன்னொன்று நான் குழம்புக்கு நான் யூஸ் பண்ணுற ஒரு டிப்பு என்னென்னா, பொதுவாக நம்ம ஒரு குழம்பு பண்ணோம்னா 4 தக்காளி 4 வெங்காயம் யூஸ் பண்ணுவோம். அதில் 4 தக்காளி 4 வெங்காயம் நான் யூஸ் பண்ணும்போது 2 தக்காளி 2 வெங்காயத்தை நான் நறுக்கி வச்சுக்கிறேங்க. மீதி 2 தக்காளி 2 வெங்காயத்தை நான் அரைச்சி பேஸ்ட் பண்ணி நான் குழம்புல சேர்த்துக்கிருவேன். அப்படி சேர்க்கும் போது குழம்பு நல்லா கட்டியாக திக்காக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மசாலா வறுத்து நல்லா தேங்காய் போட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிடலாம். எண்ணெய் ஊற்றி வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடலாங்க. வதக்கிட்டு நான் ஆல்ரெடி மட்டன் நல்லா வேக வச்சுருக்கேன். ஒரு 4-5 விசில் போட்டு உப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சுருக்குங்க. வேக வச்ச மட்டனையும் அதில் சேர்த்துக்கிடலாம். நம்ம அரைச்ச தேங்காய் அந்த மசாலாலாம் வறுத்து அரைச்சோம் இல்லையா, அதையும் போட்டு நம்ம எல்லாம் கலந்து நம்ம கொதிக்க வச்சிடலாங்க. பச்சை வாசனை பக்கத்துட்டி கொதிக்க வச்சிடலாம். அப்போ கடைசியாக நம்ம தாளித்து ஊற்றிடலாங்க. நான்வெஜ்ஜுக்கு நான் தாளிக்கிறதுன்னு தனியாக ஒரு பாத்திரம் வச்சுருப்பேங்க. அதில் தான் நான் தாளிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னடா பாத்திரம் இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. கடுகு, வெங்காயம், கொஞ்சம் சோம்பு, அதுக்கப்புறம் கொழுப்பு இருக்கும் இல்லையா, மட்டன் வாங்கினா கடைசியில் என்னோடய ஹஸ்பண்ட்லாம் கொழுப்பு கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவாங்க. அதனால் அந்த கொழுப்பு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக தாளித்து ஊற்றிட்டு எல்லாம் கலந்து